الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்திலே ஏற்பட்ட பல்வேறு வழிகேடுகளில் வழிகட்ட கொள்கைகளில் ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் மட்டுமே இஸ்லாத்தின் ஆதாரமாக இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் தேவை கிடையாது, திருக்குர்ஆன் மட்டுமே நாம் பின்பற்றுவதற்கு போதுமானது என்று ஒரு கூட்டம் உருவானார்கள். அந்த கூட்டம் அன்று முதல் இன்று வரை விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் இருந்தாலும் இந்த வழிகட்ட கொள்கையை பற்றி முஸ்லிம் சமுதாயம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய அந்த வாதங்கள்ல சில வாதங்களை அவ்வப்போது குர்ஆன் ஹதீஸை நம்புகிறவர்கள் கூட கேள்விகளாக எழுப்புகிற காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்படவில்லையோ, அதெல்லாம் நம்புறதுக்கு ஏற்ற வகையில் இல்லை என்று அதை ஒரு கேள்வியாக எழுப்புகிற காட்சியை நம்ம இன்றைக்கும் சந்திக்கிறோம். திருக்குர்ஆன்ல இந்த கபர் வாழ்க்கை என்ற ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் எல்லாம் குர்ஆன்ல கபர் வாழ்க்கை என்று கிடையாது, அதனால அதை எப்படி நம்புறது, இப்படி கேள்விகள் வருகிறது. அதே மாதிரி தஜ்ஜாலை பற்றி கியாமத் நாளுடைய அடையாளமாக சொல்லப்படுகிற தஜ்ஜாலை பற்றி குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது, அதனால குர்ஆன்ல இல்லாதனால அது நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது என்றெல்லாம் இப்படி பலவிதமான கேள்விகள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்களிடம் கூட ஒரு சில நேரங்களில் ஏற்படுகிறது. அதே மாதிரி குர்ஆன்ல தாடி இல்லை, நம்ம குர்ஆன்ல சொல்லப்படுறது இல்லை, அதனால அதை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லை என்றெல்லாம் இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிற ஒரு கொள்கை, ஒரு வழிகட்ட கொள்கை, அதை நம்ம இடத்துல இல்லாவிட்டாலும் கூட அவ்வப்போது சில நேரங்கள்ல அது சம்பந்தமான அந்த சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது. அதனால இந்த வழிகட்ட கொள்கை பற்றி நம்ம தெளிவான முறையில தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த கொள்கை எப்ப ஆரம்பமாகுது அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி தலைவராக வருகிறார்கள். அவங்களுடைய ஆட்சியில ஒரு சில குழப்பங்களை தவிர ஒரு சில குழப்பங்கள் தலை தூக்குகிறது.
அது அவங்கள அந்த குழப்பத்தை அழித்து விட்டு முஸ்லிம்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுல பிரச்சனை சண்டை அதெல்லாம் ஏற்படவில்லை. அவங்களுடைய காலத்துக்கு பிறகு உமர் அலிலாஹ் அவர்கள் ஜனாதிபதியாக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். உமர் அலிலாஹ் அவருடைய ஆட்சி காலத்திலையும் முஸ்லிம்கள் மத்தியில ஒரு சண்டையோ ஒரு கலவரமோ போரோ எதுவுமே நடைபெற கிடையாது. ஆனால் உஸ்மான் அலிலாஹ் அவருடைய அந்த ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் உமர் அலிலாஹ் காலத்துக்கு அடுத்த ஜனாதிபதியாக உஸ்மான் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு குழப்பங்கள் உருவாகிறது, பல்வேறு சண்டைகள் முஸ்லிம்கள் மத்தியிலே உருவெடுக்கிறது. கடைசியில் உஸ்மான் அலிலாஹ் அவர்கள் சிலரால் கொலையும் செய்யப்படுகிறார்கள். இந்த உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அலி அலிலாஹ் அவர்கள் ஆட்சி பொறுப்பை இருக்கிறார்கள். அலி அலிலாஹ் அவர்கள் ஆட்சி பொறுப்பை இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் ரெண்டு சாராக நிற்கிறார்கள், ரெண்டாக பிளவுபட்டு நிற்கிறார்கள். எப்படி பிளவுபட்டு நிற்கிறார்கள்? இந்த உஸ்மான் அலிலாஹ் அவர்களை கொலை செய்தது அலிதான், அலி அலிலாஹ் அவர்கள் தான் அவர் பதவிக்கு வர்றதுக்காக வேண்டி உஸ்மானை கொலை செய்து விட்டார் என்று ஒரு கூட்டம் அலி அலிலாஹ் அவர்களுக்கு எதிராக கிளம்புகிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அலி அலிலாஹ் அவர்களுக்கு ஆதரவாக தங்களை ஆதரவாளர்கள் என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் அலி அவர்களை ஆதரித்து அவங்களை தலைவராக ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவங்களை கணிசமானவர்கள் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். உஸ்மானை இவர் தான் கொலை செஞ்சாரு என்று சொன்னார்கள். இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா உஸ்மானை இவர் கொலை செய்யல, ஆனால் உஸ்மான் அவர்களை யார் கொலை செஞ்சார்களோ அவங்க மேல இவர் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு, நடவடிக்கைகளை தாமதப்படுத்துறாரு, அவங்க மேல கருணை காட்டுறாரு என்றெல்லாம் இப்படி ரெண்டு வகையாக அலி அலிலாஹ் அவர்களை எதிர்க்கிற கோஷ்டி ரெண்டா இருக்கிறார்கள். அலி அலிலாஹ் ஆதரிக்கிற கோஷ்டி கூட ரெண்டாக தான் இருக்கிறார்கள். உண்மையில் அலி அலிலாஹ் அவர்கள் ரொம்ப நல்லவரு அப்படின்னு நம்பி அவருக்கு பின்னாடி நின்றவர்கள் இருந்தார்கள். இந்த உஸ்மான் அலிலாஹ் அவங்களை கொலை செஞ்சாங்கல்ல, அந்த கொலை செஞ்ச கூட்டமும் கூட என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நம்ம அலிக்கு ஆதரவாளர் நம்மளை காட்டி கொண்டாதான் நம்ம தப்பிச்சுக்கிற முடியும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவருக்கு பின்னாடி நடித்து கொண்டு ஒரு கூட்டம் இருந்தார்கள். அப்ப இந்த நேரத்தில் உஸ்மான் அலிலாஹ்வுடைய சொந்தக்காரர் முஆவியா அவர்கள் அவர் சிரியாவோட உஸ்மானால் கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த கவர்னரோட போனவர் தான். இந்த அலி அலிலாஹ் என்ன செய்யறாங்கன்னா நீ கவர்னரா இருக்க வேணாம், அங்கிருந்து வந்துரு அப்படிங்கிறார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இல்ல முடியாது, நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு அலிக்கு எதிராக இருந்து கொண்டு அவர் அலிக்கு எதிராக இருந்த மட்டும் இல்ல, மதீனாதான் முஸ்லிம்களுடைய அந்த தலைநகரமாக இருந்தது. ஆனால் இந்த முஆவியா என்ன செய்யறான்னு கேட்டா சிரியாவை தலைநகரமாக கொண்டு அதை சுற்றியுள்ள பரப்புகளை எல்லாம் அவர் கையில் எடுத்துக்கொண்டு அவர் தன்னையே ஒரு அமீராக அறிவித்துக் கொண்டு அவர் அங்க ஒரு ஜனாதிபதி லெவல்ல அங்க இருக்கிறார். கடைசியில் இந்த முஆவியாவுக்கு எதிராக அலி அலிலாஹ் அவர்கள் ஒரு போர் தொடுக்கிறார்கள். சிஃபின் என்ற இடத்துல அந்த போர் நடக்கிறது. இந்த போர் நடந்து ரெண்டு தரப்புலையும் கடுமையான அந்த சேதங்கள் ஏற்பட்டு முஸ்லிம்கள் பல்லாயிரக்கணக்கில் ரெண்டு தரப்புலையும் கொல்லப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நல்ல மனிதர்கள் நடுநிலையாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டு இப்படி அலி முஆவியா சண்டை போட்டுக்கிறாங்களே, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் ஒரு சமாதான குழுவை ஏற்பாடு பண்ணுகிறார்கள். ரெண்டு பேருக்கு மத்தியில் சமரசம் செய்து வைக்க வேண்டும், இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று என்ன பண்றாங்கன்னு கேட்டா அலி அலிலாஹ் அவங்களுடைய சார்புல ஒருவரையும் ஒரு நடுவரையும், முஆவியாவுடைய சார்புல ஒரு நடுவர் அலி அலிலாஹ் அவங்களுடைய சார்பாக ஒரு நபி தோழர் அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள், அதே மாதிரி முஆவியாவுடைய சார்புல அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு நபி தோழர், இவங்க ரெண்டு பேரை நடுவராக நியமித்து நீங்க சமாதானத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுல எல்லா முஸ்லிம்களுக்குமே இதுல சந்தோஷம், முஸ்லிம்களுக்கு மத்தியில போர் இல்லாம சண்டை இல்லாம சமாதானம் ஏற்பட்ட அது ஒரு நல்லதுதானே என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொடுக்கிறார்கள். ஆனால் இது யாருக்கு பெரிய கலக்கத்தை உண்டாக்குது கேட்டா இந்த உஸ்மான கொலை செஞ்ச ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, உஸ்மான் இல்லாம கொலை செஞ்ச கூட்டம், அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆகா இவர்கள் சமாதானம் ஆகிவிட்டால் அப்புறமேல நம்ம மாட்டிக்கிறோம், நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, நம்மளை தூக்கி சிறப்பிடிச்சிருவார்கள் என்று பயந்து இந்த சமாதான குழுவுக்கு எதிராக
முஆவியா அலி ரெண்டு பேருக்குமே எதிராக அலிவுல்லாவுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே தங்களை காட்டிக் கொண்டிருந்த அந்த கூட்டம் என்ன செய்யறாங்க கேட்டா இந்த ரெண்டு பேருக்கு எதிராக மாறுகிறார்கள். அது என்ன இந்த ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆகுறது, சமாதானம் எப்படி ஆகணும் குர்ஆன் சொல்றதை நம்ம கேட்கணுமே தவிர ஒரு மனிதர் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு எப்படி கட்டுப்பட முடியும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டா தங்களுடைய கருத்துக்கு எதிராக அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை திருச்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். குர்ஆன்ல என்ன இருக்கிறது? இனில் ஹுக்குமு இல்லா இல்லா, சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கும் கிடையாது அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி மம்மல்லம் ஏற்கும்பிமா அன்சலல்லா ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப தீர்ப்பு சொல்ற அதிகாரம், சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறத இவங்க எப்படி இந்த ரெண்டு நடுவருக்கு கொடுக்கிறது? இவங்களுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது அப்படின்னு இந்த குர்ஆன்ல இருந்த தன்னுடைய கருத்துக்கு ஆதரவாக சில வசனங்களை எடுத்து போட்டு அல்லாஹ் இறக்கி வைத்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்காதவர்கள் காய்ச்சல் இருக்கா இல்லையா? அதனால இந்த நடுவரை கொண்டு தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னேன். முஆவியா காபிரு, அலி காபிரு என்றெல்லாம் காபிர் பத்துவா கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டும் இல்ல, இவங்க காபிர்களா இருக்கிறதுனால இவங்களை கொல்றது ஜிகாது என்று ஜிகாது சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களை எல்லாம் ஆதாரமாக காட்டி இந்த கூட்டம் ஆள் பிடித்தார்கள். இந்த கூட்டத்துக்கு பேர் தான் ஹார்ஜியா என்று வரலாற்றில் பேரிடப்படுகிறது. கலகக்காரர்கள், ஹார்ஜியா கண்ட கலகக்காரர்கள் அர்த்தம். இந்த கூட்டத்துக்கு எதிராக அலிகள் அவர்களும் முஆவியா அவர்களும் ரெண்டு பேருமே போர் தொடுத்து சண்டை போட்டு இவங்களுடைய கழகத்தை, கூட்டத்தை எல்லாம் ஒடுக்கிறார்கள். இந்த கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படி பேசுறாங்களா, ஜிகாது அல்லாஹ் வழங்கிய அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில, வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காதவர்கள் காவிர்கள் இப்படி பேசுறாங்களா? அப்ப அந்த நேரத்தில் ஹதீஸ்களை கொண்டு மார்க்க அறிஞர்கள் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் எல்லாம் தப்பு என்று, தவறு என்று பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அப்ப அதுக்கு பதில் சொல்ல இயலாதவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இல்ல இல்ல நபி வழியெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ்விலிருந்து வந்தது, குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ்விலிருந்து இறக்கப்பட்டது, நபியினுடைய வழிகாட்டுதல் தேவையில்லை அப்படின்னு இந்த கூட்டம் தான் இந்த வாதத்தை முதல்ல எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார்கள். அவங்க அன்றைக்கே ஒடுக்கப்பட்டாலும் கூட அலியும் முஆவியாவும் சேர்ந்து அவங்களை எல்லாம் ஒடுக்கி அவங்களை அடக்கினாலும் கூட இன்றைக்கும் அந்த கூட்டம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல இன்றைக்கு அந்த கூட்டம் முளைக்கத்தான் செய்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, இவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இவங்க எல்லாம் உருவாகிறார்கள் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவங்க உருவாகுறாங்கன்னு கேட்டா, இப்ப நபி வழியில உள்ள சில விஷயங்களை அவங்களால கடைபிடிக்க முடியல. கடைபிடிக்க முடியாம என்ன செய்யறாங்க, அதே நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியே போனா நம்மள வேற மாதிரி மக்கள் நினைச்சிருவாங்க. இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கணும், இஸ்லாத்துல உள்ள எதை பின்பற்றவும் கூடாது அப்படி நினைச்சவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்க இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிற கொள்கை உங்களுக்கு நல்லா தெரிகிறது. இப்ப உதாரணத்துக்கு குர்ஆன்ல தொழுகையை கடைபிடிங்கன்னு இருக்கிறது. 5 வேள தொழுகைன்ற ஒரு இடத்துல குர்ஆன்ல இல்ல. 5 வேள தொழுகை இருக்குது என்பதற்கு வேற ஆதாரங்கள் இருக்கிறது, தனித்தனியா இல்ல, ஒவ்வொரு தொழுகைன்னு சொல்றான். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு 5 வேள தொழுகைன்ற குர்ஆன்ல இல்லையா? இப்ப இவங்க தொழுகாம இருக்கிற நினைக்கிறவங்க என்ன பண்றாங்க, இந்த தொழுகை விளையாட்டுங்கள்ல குர்ஆன்ல இருக்குது. தொழுகைன்னா சலாத்துனா பிரார்த்தனை அர்த்தம். நம்ம தேவைப்படுற நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா மட்டும் போது நம்ம தொழுக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, குர்ஆன்ல இவ்வளவு தொழுகைன்னு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு இது தொழுகாம இருப்பவர்களுக்கு இது ஒரு உதவியா இருக்கிறது. அதே மாதிரி ஜக்காத்து கொடுங்கன்னு இருக்கிறது. ஜக்காத்து என்றால் தூய்மைப்படுத்துறதுன்னு அர்த்தம். குர்ஆன்ல இவ்வளவுதான் இருக்கிறது. அப்ப நம்ம ஜக்காத்துல காசு பணத்தை செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம தூய்மையா இருக்கும் மனசை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், இதுதான் ஜக்காத்து என்று இப்படி தவறான விளக்கம் கொடுத்தார்கள். அதே மாதிரி குர்ஆன்ல தாடி இல்லை, அதனால எதுக்கு தாடி வைக்கணும், தாடி வைக்காம இருப்பதற்கு அவங்களுக்கு அது ஒரு உதவியாக கருவியாக பயன்படுகிறது இந்த வாதம். அதே மாதிரி குர்ஆன்ல ஹிஜாப் அணியும் முழுமையாக பெண்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் குர்ஆன்ல இல்ல, மார்புகளை மறைச்சிக்கிறோம் தான் இருக்கிறது, அதனால ஹிஜாப் தேவையில்லை என்றெல்லாம் சென்னையில நம்ம எல்லாம் கண் கூட பார்த்தோம். இந்த மாதிரி ஏற்கனவே குர்ஆன் ஹதீஸ்னு பேசிக்கொண்டு பிறகு குர்ஆன் மட்டும் போதுங்கிற கொள்கையில போன ஆளுங்க தன்னுடைய மனைவியை குட்டப்பாவையோடு கொண்டு வர்றாரு. என்னடான்னு கேட்டா, இல்ல குர்ஆன்ல இல்ல, குர்ஆன்ல இல்லாதனால புர்கா தேவையில்லை அப்படின்னு அந்த அளவுக்கு
அளவுக்கு வழிகட்டு போயிருக்கிறார்கள். அப்ப இந்த கூட்டத்தினுடைய சிந்தனை அவ்வப்போது பல இடத்துல காணப்படுகிறது. அதனால இது ஒரு வழிகட்ட கொள்கை. இந்த கொள்கை அறிவுபூர்வமானது கிடையாது. இது குர்ஆனுக்கு எதிரான ஒரு கொள்கை. இவர்கள் ஹதீஸை மட்டும் நிராகரிக்கல, குர்ஆனையும் சேர்த்து நிராகரிக்கிறார்கள் என்ற விவரங்களை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல உள்ள ஹதீஸ் தேவையில்லைன்னு சொன்னவர்கள், குர்ஆன் மட்டும் போதும்னு சொன்னவர்கள், கடைசியில் என்ன செய்யறாங்க, குர்ஆன்ல இந்த இஞ்சியில பத்தி தௌராத்தை பத்தி புகழ்ந்து வருதா இல்லையா, அந்த வசனங்களை எல்லாம் படிச்சுட்டு பைபிளை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு, மத்தையும் மார்க்கையும் ஆதாரமா காட்ட அளவுக்கு அவங்களுடைய பேச்சுக்களை நீங்க பார்த்தீர்களே. ஆனால் அந்த கூட்டம் சென்னையில் ஒரு சில இடங்கள் இருக்கிறார்கள். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்க வாழாட்ட மாட்டாங்க. இங்க எல்லாம் தௌஹீத் இருக்கிறதோ அவங்கள்ட்ட பல கட்டங்களை நம்ம விவாதம் நடத்தி அவர்கள் வழிகட்ட கூட்டத்தினர்கள் என்று நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். அவங்களுடைய அனைத்து வாதங்களுக்கும் தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறோம். நம்ம கேட்ட எந்த கேள்விகளுக்கும் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா யார்கிட்ட எல்லாம் அவர்கள் ரகசியமா சந்தித்து பேசுகிறார்களோ, எது ஆதாரமா காட்டுறா, ஹதீஸ் தேவையில்லைன்னு சொன்னவன் மத்தைகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்களை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி திருவள்ளுவர் என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா, அப்படி ஆரம்பிச்சாங்க. ஹதீஸ் தேவையில்லை குர்ஆன் மட்டும் போதுன்னு சொன்ன கூட்டம் திருக்குறளையும் மத்தையும் பைபிளையும் ஆதாரமா காட்டுகிற அளவுக்கு அல்லாஹ் அவங்களை வழிகெடுத்து இருக்கிறார். ஆனால் இந்த கொள்கை வழிகட்ட கொள்கை என்பதை நம்ம தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குர்ஆன் விளங்கக்கூடியது, தெளிவாக புரியக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் தான் வைத்து கொண்டு செய்யறாங்க. குர்ஆனை தன்னை பத்தி நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறது. குர்ஆன் விளங்கும் இருக்கும் பொழுது நம்ம ஏன் ஹதீஸை பின்பற்றனே இப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். குர்ஆன்ல என்ன இருக்கிறது, ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த வேதத்துல எந்த சந்தேகமும் கிடையாது, இது இறையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப குர்ஆன் ஒரு நேர்வழி காட்டின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது இதுதான் நேர்வழி காட்டி, நம்ம ரசூலையே வழிகாட்டி ஏற்றுக்கிறேனே அப்படின்னு இந்த கூட்டம் குர்ஆன் மட்டும் போதுங்கிற இந்த கூட்டம் வழிகட்ட கூட்டம் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் இந்த குர்ஆனை பத்தி பேசும் பொழுது ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு இது நேர்வழி, பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது நேர்வழியை தெளிவாக விளக்கி சொல்லும். நேர்வழியை இது தெளிவுபடுத்தும். சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை இது பிரித்து காட்டக்கூடிய வகையில் இருக்கிறது. இப்படி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனை பத்தி நற்சான்று பகர்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அவலம் யக்ஃபீஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப இத்துல அலைஹிம், முஹம்மதே உனக்கு நாம் வேதத்தை இறக்கி அது அவர்களுக்கு ஓதி காட்டப்படுவது அவர்களுக்கு போதுமானதா இல்லையா? இந்த வேதம் மூமின்களுக்கு இது ஒரு அருளாகவும் நற்போதனையாகவும் இருக்கிறது, நல்லுரையாகவும் இருக்கிறது அப்படின்னு குர்ஆன்ல இந்த கருத்துப்பட குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். குர்ஆன் அப்படா இந்த குர்ஆனை அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அம்மாலா குருபின் அக்பாருகா, அவர்கள் உள்ளங்கள் பூட்டு கிடக்கிறதா என்றால்தான் குர்ஆன்ல சிந்திக்க சொல்ற மாதிரியான வசனங்கள் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சிந்திப்பதற்காக இந்த குர்ஆனை எளிமையாக்கி இருக்கிறோம், சிந்திப்பதற்கு உண்டா இப்படி எல்லாம் கேட்கிற வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு குர்ஆனை படிச்ச விளங்கும் நல்லா சொல்றாங்க, விளங்குற வகையில அதை திரும்ப இறக்கிறது நல்லா சொல்றாங்க. அப்ப குர்ஆன் மட்டும் போதுதானே, எதுக்கு ஹதீஸ் என்றெல்லாம் தங்களுடைய வழியத்தை இவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். குர்ஆன் தெளிவானது, அது விளங்கக்கூடிய வகையில இருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த குர்ஆனை எப்படி புரிஞ்ச விளங்கும் நல்லா சொல்றானோ அதை விளங்குறதுக்கு ஒரு வழிவகை எல்லாம் கத்துறான். அந்த வழியில போனாதான் குர்ஆன் விளங்குவதை விட அந்த வழியை விட்டுட்டு போன விளங்காது. குர்ஆன் விளங்கும் நல்லா சொல்றான், அதை முழுமையாக விளங்குவதற்கு அவன் ஒரு வழியை கத்துறான். உதாரணத்துக்கு ஒரு நோயை போக்குற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு வைங்க, அந்த மருந்தை நம்ம எப்படி சாப்பிட்டாலும் நோய் போகுமா? அந்த மருந்து அந்த நோய்க்குள்ள மருந்து தான். ஒரு காய்ச்சலுக்கு கால்பால் போட்ட அது போகும் இருக்கிற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவன் அதை போட்ட நோய் போகும் தான். அது எப்படி போடுறது? ஒரு நாளைக்கு 10 போடுறதா, ஒரு நாளைக்கு 50 போடுறதா? அது எப்படி போடுறது? அதை எப்படி போடுறது? அதை கண்டுபிடிச்சவன் என்ன அளவுகள் சொல்றானோ இந்த அளவுல போடணும், இந்த லிமிட்ல போடணும் அப்படின்னு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சவன் என்ன அளவு சொல்றாரு. டானிக் பாட்டு தர்றான், நான் பாட்டு வாங்கி ஊத்திட்டா அது அதுக்குள்ள தரண்டா
அது எவ்வளவு சாப்பிடணும், அதை கண்டுபிடிச்சவன் என்ன சொல்றான் இப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? அப்ப குர்ஆன் விளங்கும்னு சொல்லக்கூடிய அல்ல, அது விளங்குறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குங்கிறான். என்ன வழிமுறை இருக்கிறது? திருமலை குர்ஆன்ல அது அல்லாஹ் சொல்றான், வ அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வ லஅல்லஹும் யதஃபக்கரூன். அவர்கள் சிந்திப்பதற்காகவும், நீ மக்களுக்கு அவர்களுக்கு இறக்கப்பட்டதை விளக்குவதற்காகவும், மக்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நீ அவர்களுக்கு விளக்குவதற்காகவும், அவர்கள் சிந்திப்பதற்காகவும் உன் மேல இந்த வேதத்தை, இந்த போதனை நாம் இறக்கியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது இந்த குர்ஆனுடைய வசனங்கள், சில வசனங்கள் அவங்கள சிந்திச்சுக்கிற முடியும், சில வசனங்கள் பார்த்த உடனே படிச்சுன்னு விளங்கும், சில வசனங்களை சிந்திச்சு பார்த்தால்தான், கொஞ்சம் ஆய்வு செய்து யோசிச்சு பார்த்தால்தான் அந்த வசனங்கள் விளங்கும். அதே நேரத்தில் சில வசனங்கள் இருக்கிறது, அதை அவர்களுக்கு நீ தான் விளக்க வேண்டும். நீ விளக்குறதுக்கு தான் உனக்கு இந்த வேதத்தை விளங்கி இருக்கிற. இப்படி நல்லா செய்யறான். குர்ஆனை எப்படி விளங்க வேண்டும் என்றால், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்க வேண்டும். அவங்க விளக்குறதுக்கு தான் இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம். அப்படி நல்லா செய்யறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் இல்லாமல் சில வசனங்களை மக்களை விளங்கி கொள்ள முடியும், சில வசனங்களை நபிகள் நாயகம் அவர்கள் விளக்கம் இல்லாமல் விளங்கிக் கொள்ளவே முடியாது அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப அல்லாஹ் குர்ஆனை விளங்குறது சொல்ற வழிமுறை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த குர்ஆனை விளக்க வேண்டும். அவங்களுடைய விளக்கத்தோட குர்ஆனை படிச்சாதான் குர்ஆன் விளங்கும் நல்லா சொல்றான். அப்ப குர்ஆன் மட்டும் போதுங்கிற அந்த வாதத்தை இந்த வசனத்துல தெளிவா எல்லாம் செய்யறா, அடிச்சு நோக்குறான். குர்ஆன் மட்டும் மற்றவங்களும் செய்யாது, நபிகள் நாயகம் அதை விளக்க வேண்டும் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வமா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப இல்லா லிதுபய்யின லஹும். முஹம்மதே, உனக்கு நாம் இந்த வேதத்தை எதுக்காக இருக்கிறோம்னு கேட்டா, நீ விளக்குவதற்காக தவிர வேற எதுக்காக இல்ல. அப்படி நல்லா செய்யறான். குர்ஆனை எதுக்காக இருக்கிறோம்ல, ஷார்ட்டாக அருள் இருக்கிறோம். இந்த குர்ஆனை நீ தான் அவங்களுக்கு விளக்க வேண்டும். விளக்குறதுக்கு தான் ஒரு சுருக்கமாக இந்த வேதத்தை நாம் அருள் இருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தோட தான் இந்த குர்ஆனை விளங்க முடியும் அல்லாஹ் சொல்றான். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஸரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்து ஹுரும். அதாவது வானம் பூமி அல்லாஹ் படைத்த நாட்கள்ல இருந்த மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அல்லாஹ் வான பூமியை படைச்சாலும் அப்ப இருந்த மாதங்களுடைய எண்ணிக்கை 12 மாதம் கொண்டதுன்னா ஒரு வருடம். அதுல 4 மாதங்கள் புனித மாதம் அப்படின்னு நல்லா சொல்றான். அந்த 4 மாதங்கள்ல போர் செய்யக்கூடாது, உங்களுக்கு நீங்க தீங்கிழைக்க கூடாது, இப்படி நல்லா செய்யறாங்க. 4 மாதம் புனித மாதம் என்று சொல்லி 12 ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் கூட அல்ல, அது நமக்கு நல்லா விளங்குது. அதுல 4 மாதம் புனித மாதங்கள், அதுல யாரும் போர் செய்யக்கூடாது, அந்த புனிதத்தை கெடுக்க கூடாது, இப்படி நல்லா சொல்றான். இப்ப 4 மாதம் புனித மாதங்கள் நல்லா சொல்றாங்கல்ல, அந்த மாதத்துல போர் செய்யக்கூடாது நமக்கு ஒரு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 4 மாசம் முறையிலே குர்ஆன் முழுக்க நீங்க தேடி பாருங்க. குர்ஆன் முழுக்க தேடி பார்த்தா போர் தடை செய்யப்பட்ட அந்த 4 மாதங்களுடைய பேர்கள் குர்ஆன்ல எங்கே இருக்குதா? அதுல 4 மாசம் புனித மாசம் சும்மா விடுத பரவாயில்லை, அதுல போர் செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்றான். அப்ப நம்ம அதை கவனிச்சு என்ன செய்யணும், போர் செய்யாமல் இருக்க வேண்டும். அது என்ன மாசம்? குர்ஆன் முழுக்க தேடினாலும் கிடைக்காது. அது எங்க கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பார்த்தாதான் அந்த 4 புனித மாதங்கள் எது அப்படின்னு தெரியும். நம்ம குர்ஆனை மட்டும் படிச்சால் நமக்கு குர்ஆன் முழுமையை விளங்காது. குர்ஆனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தேவை. சில வசனங்கள் படிச்ச விளங்கும், சில வசனங்களுக்கு நபிகள் நாயகத்துடைய விளக்கம் இருக்குதா அப்படின்னு தேடி போனாத விளங்குவதை அப்படி இல்லாம விளங்காது. சேம்புடுக்கு அப்படி சொல்றேன், பின்னாடி நிறைய வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றேன், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ். முஹம்மதே, அல்லாஹ் உனக்கு காட்டிய விளக்கத்தின் அடிப்படையில் நீ மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக இந்த வேதத்தை உண்மையை கொண்டு நாம் இறக்கியிருக்கிறோம் இப்படி நல்லா சொல்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்குனதோட இந்த வேதத்துக்கு ஒரு விளக்கம் காட்டியிருக்கிறது. அல்ல, நான் காட்டின விளக்கத்தின் அடிப்படையில் அந்த வேதத்தை மக்களுக்கு சொல்லணும். வேதத்தை மட்டும் தான் பத்தாது,
நான் உனக்கு சொல்லி தந்திருக்கிற சில விளக்கங்கள் அதை சொல்ல. தொழுகை குரான்ல இருக்கும். தொழுகை எப்படி தொழுகிறது அது அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அல்லாஹ் உனக்கு காட்டிய விளக்கத்தின் அடிப்படையில நீ மக்களுக்கு வேதத்தை சொல்றதுக்கு இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறேன் இப்படி அல்லாஹ் குரான்ல சொல்றான். அப்ப திருமறை குரான் மட்டும் இருக்கிற வேதங்கள் அதுக்கு அல்லாஹ் காட்டின விளக்கம் எங்க? அல்லாஹ் ஒரு விளக்கம் காட்டுகிறேன்னு சொல்றாங்கல்ல, அந்த விளக்கம் எங்க இருக்கிறது? அதுதான் ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டின அந்த விளக்கத்தையும் சேர்த்துதான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்று குரான்ல இப்படி வேதத்தை மட்டும் கொடுக்கல, தூதர் சொன்ன விளக்கமும் இருக்கிறது இப்படின்னு குரான்ல அல்லாஹ் சொல்றான். இது போக இப்ப ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குரான் மட்டும் போதுங்கிற கொள்கை உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு ஒப்படைக்கல அவங்க வேலை. அவங்க அதுக்கு விளக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க. விளக்கம்லாம் கிடையாது, குரானை படிச்சாலே விளங்கும். இப்படி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போஸ்ட்மேன்ங்கிற அளவு அப்படித்தான் உதாரணம் கற்பிக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி போஸ்ட்மேன் மாதிரி அல்ல அனுப்பிடுறாங்க. போஸ்ட்மேன் அல்ல அனுப்பல. போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் அதுல உள்ளதெல்லாம் அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவர்லாம் மறிச்சு வர்றதுனால அதுல என்ன இருக்கு அவனுக்கு தெரியுமா? விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியாது. இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி கற்பனை பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வேதத்துல உள்ள உண்மை தெரியாதுங்கிற மாதிரி அப்படி கற்பனை பண்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கொண்டு தர்ற வேலை மட்டும்தானா? அந்த மாதிரி இருந்தா ரசூல் எந்த ஒரு இறை தூதர் அல்ல அனுப்பினாலும், எந்த தூதர்கள் அல்ல வேதத்தை கொடுத்து அனுப்பினாலும், அந்த தூதர்களை எல்லாம் அல்ல என்ன பண்ணனே, அந்த மக்கள் என்ன மொழி பேசினாலும் அவர் என்ன மொழி பேசினாலும் கண்டுக்கிற கூடாது. ஒரு வேற நாட்டில இருந்து ஒரு வேற மொழி பேசக்கூடிய ஒரு தூதரை அல்ல வேற மொழி பேசுற மக்களுக்கு அனுப்பியிருப்பான். என்ன வேதத்தை கொண்டு வருகிற வேலை அதை கூட கொடுத்துட்டு நீங்க ஏத்துக்கிற அனுப்பி போயிட்டே இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்யறான்னு கேட்டா, வமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபய்யின லஹும். எந்த தூதரை நாம் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பியிருந்தாலும் அந்த சமுதாயம் பேசுற மொழி, அந்த மொழியை அவர் பேசுவார். அந்த மொழி தெரிந்த தூதரை தான் நம்ம அனுப்பி இருக்கிறோம். ஏன்னா அவர் தான் அதை விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்றான். அதாவது நம்ம ஒரு கடிதத்தை கொடுத்துடுறோம். அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறவருக்கு அதுல உள்ள இல்லாம விளங்கணும் வைங்க. அந்த மொழி பேசுற ஒரு ஆள் அனுப்ப வேண்டிய தேவையில்லை. யாரோ ஒரு ஆள் கையில பிடிச்சதை செய்யலாம், இந்த லெட்டரை குடும்பத்தை கொடுத்துருக்கணும். ஆனா அது வாங்கி படிக்கிறவருக்கு அது குடும்பம் விளங்காது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு விளங்குறது வைங்க. அதுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் செய்யறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரி, எந்த தூதரா இருந்தாலும் சரி, அவரை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பி வச்சோம்னா அவருக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம்னு சொன்னா அந்த வேதமும் அந்த சமுதாயம் பேசுற மொழியில இருக்கும். அதே மாதிரி அந்த தூதரும் அந்த சமுதாயம் பேசுற மொழியத்தான் அவர் பேசுவார். அவர் தான் விளக்கம் சொல்லி ஆகணும். இப்படி நல்லா செய்யறான்னு கேட்டா, தூதர் தான் விளக்கம் சொல்லி ஆகணுங்கிற நிலைமையில தான் அந்த வேதம் இருக்கிறது. அதனால ஒவ்வொரு தூதரையுமே அந்த சமுதாயம் பேசுற மொழிக்காரராக அனுப்பி வைத்தோம். இப்படி நல்லா குர்ஆன்ல சொல்றான். அப்ப தூதருடைய விளக்கம் தேவையில்லைன்னா அந்த தூதரை அந்த மொழியில அனுப்புறேன். அப்ப இதெல்லாம் குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் இல்லாம இந்த குர்ஆனை விளங்கி கொள்ள முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லுது. இது போல அல்லாஹ்ட்ட இருந்து இறங்கிய அந்த நற்போதனைகள் அது குர்ஆன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. குர்ஆனை மட்டும் அல்ல இருக்கிற அல்லாஹ்ட்ட இருந்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது குர்ஆன் மட்டும் கிடையாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல இதை சொல்றான். குர்ஆனை மட்டும் வழங்குறது அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஒரு இடத்துலயும் வேதத்தை மட்டும்தான் கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு கேட்டா, வமா கான லி பஷரின் யுகல்லிமுல்லாஹ். எந்த ஒரு மனிதர்கிட்ட அல்லாஹ் பேசுவதாக இருந்தாலும் இந்த 3 வழிகள்ல தான் பேசுவான் அப்படின்னு அல்லாஹ் ஒரு 3 வழியை சொல்றான். என்ன 3 வழி? இல்ல வஹியன், வஹி மூலமாக அது ஒரு வழிமுறை அல்லாஹ் சொல்றான். இந்த வஹின்னா என்னன்னு ரெண்டா தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், அவுமின் வராய் ஹிஜாபின், திரைக்கு பின்னாடி இருந்து பேசுவான். மூசா நபி எடுத்து அல்லாஹ் பேசுறான்ல, தூசீனா மலைக்கு மூசா நபியை வர சொன்னா அவர் அங்க போறாரு. அல்லாஹ் அவருடைய இடத்துல இருந்து கொண்டு அவனை மூசா நபியை பார்க்க முடியாத மாதிரி மூசா நபி அல்லாஹ் பார்க்கிறான். அவர் மூசா நபி அல்லாஹ் பார்க்க முடியாது, பார்க்கல. அங்க இருந்து கொண்டு தனக்கும் அவருக்கு மத்தியில் ஒரு திரையை போட்டு கொண்டு அல்லாஹ் அவர்கிட்ட பேசுறான். அப்ப அந்த மாதிரி திரைக்கு பின்னாடி இருந்து கொண்டு அல்லாஹ் ஒரு ஆள் இடத்துல பேசுவான். அதே மாதிரி யூசிர ரசூலன்
ஒரு தூதரை அனுப்பி தான் சொல்ல வைத்ததை அவர் வழியாக சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நபி இடத்துல அந்த மனிதர் இடத்துல அல்லாஹ் பேசுவான். இப்படி 3 வழிகள்ல அல்லாஹ் ஒரு மனிதன் பேசுவான். இந்த 3 வழி அல்லாத வேற வழியில பேச மாட்டான் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த மனிதத்தை அல்லாஹ் பேசுறதுக்கு அல்லாஹ் வழி அளிப்பதற்கு 3 வழின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன 3 வழி? ஒண்ணு திரைக்கு பின்னாடி இருந்து பேசுறது. இந்த குர்ஆன் மட்டும் போதும் என்ன செய்யறாங்க கேட்டா, திரைக்கு பின்னாடி இருந்து பேசுறது இருக்குல்ல, அதையெல்லாம் மறுக்கிறாங்க. எல்லாம் வேதம் கொடுத்தா பின்பற்றவே, திரைக்கு பின்னாடி விட்டு 1000 பேசியிருப்பான், அதையெல்லாம் பின்பற்ற கூடாது, பின்பற்ற தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அல்ல அந்த வகையில வகி அளிப்புங்கிறான். வகி என்பது வேதம் மட்டும் இல்ல, நான் திரைக்கு பின்னாடியும் சில செய்தியை அவர்கிட்ட பேசுவேன் இப்படிங்கிறான். அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போல அனுப்பி வச்சு நல்லா சொல்றாங்க, ஒரு தூதர் அனுப்பி பேசுவோம். தூதர் வேதத்தை கொண்டு வர மட்டும்தான் வருவாரா? வேற செய்தி கொண்டு வர மாட்டாரா? இவங்க அதை மறுக்கிறாங்க. வேதத்தை கொண்டு மட்டும்தான் ஏற்றுக்கிறோம். ஜிப்ரீல் அங்கிருந்து கொண்டு வந்த வேதத்தை ஏற்றுக்கிறோம் தவிர அவர் வேற வேற விஷயத்தை கொண்டு வந்தாலும் அது தேவையில்லை, அதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறான். அவருக்கு பெரும்பகுதியை இந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த அறிமுறையிலே ஒரு பெரும்பகுதியை அவர்கள் மறுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம என்ன செய்யறான்? வஹி மூலமாக பேசுவேன். ஜிப்ரீல் இருந்து வர்றது வஹிதான். ஜிப்ரீல் மூலமா அல்லாஹ் அனுப்பிக்கிறான்ல, அது வஹிதான். இது அல்லாத வேற ஒரு வஹிங்கிறான். அது என்ன வஹி? உள்ளுணர்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வராம அல்லாஹ்விடத்தில் அவர்கள் போய் திரைக்கு பின்னாடி பேசாம அவங்களுடைய உள்ளத்துல சில எண்ணங்கள் ஏற்படும், சில உணர்வுகள் ஏற்படும், சில விளக்கங்கள் அவங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல போடுவான். அந்த உள்ளத்துல அவங்க அல்லாஹ் போடுறதை அவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள். இதுவும் தான் வஹி. இதை அல்லாஹ் இந்த வகையிலே நபிகள் நாயகத்துக்கு வஹி அறிவிச்சே இப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை புரிந்து கொள்வதற்கு நீங்க குர்ஆன்ல வேற ஒரு வசனத்தை படிச்சா வழங்கும். இப்ப சேனிக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சிருக்கான். வாஹா ரப்புக இலன் நஹ்லி அனி தஹதி மினல் ஜிபாலி புயூதன் வமின ஷஜரி வமிம்மா யரிஷூன். சேனிக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். என்ன வஹி அறிவித்தான்? நீ மரங்கள்ல மலைகள்ல மக்கள் கட்டுகிற அந்த கட்டடங்கள்ல போய் உங்களுடைய இருப்பிடத்தை அமைச்சுங்க இப்படின்னு அல்லாஹ் வஹி அறிவித்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வஹி அறிவிச்ச ஜிப்ரீல் அனுப்பி வஹி அறிவிச்சான் அர்த்தமா? தேனிக்கு அங்க ஜிப்ரீல் வந்தான் அந்த அர்த்தமா? இல்ல தேனிட்டு அல்லாஹ் பேசுறான் அப்படியா? தேனிக்கு அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கான். நீங்க எங்க போய் எங்க கூட அமைக்க முடியாது. உள்ளத்துல இருக்கிற என்ன இருக்குதுல, இங்க எல்லாம் நம்ம வாழ்ந்துக்கலாம். இந்த புரோகிராம் பண்ண உள்ளத்துல அந்த எண்ணத்தை நான் ஏற்படுத்துறேன் இப்படி நல்லா சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரி, மற்ற தூதர்களாக இருந்தாலும் சரி, வேதத்தை மட்டும் அல்லாஹ் கொடுக்காம சிலைக்கு பின்னாடி மல்ல பேசி இருக்கிற அறிவு ஐயதான், அறிவு அல்லாஹ்கிட்ட வந்த அறிவுரைதான். அதே மாதிரி உள்ளுணர்வு ஏற்படுவதன் மூலமாக உள்ளத்துல சில கட்டளைகள் போடுவதன் மூலமாக அப்படி அல்லாஹ் செய்யறான், பேசி இருக்கிறான். அப்ப இந்த 3ஐ ஏற்றுக்கொள்வதுதான் அல்லாஹ்வுடைய அறிவுரை ஏற்றுக்கொண்டதாக. இந்த 3ல வேதத்தை மட்டும்தான் ஏற்றுக்கிறவன் அப்படின்னா வேற வகையில வந்த அந்த அல்லாஹ்வுடைய வகை அவ்வளவு செய்யறாங்க, மறுக்கிறாங்க. அப்ப குர்ஆன் மட்டும் போதுங்கிற இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தந்து வந்த அறிவுரைகளை பெரும்பகுதியை மறுக்கிற அறிவுரை. இது ஒரு வழிகட்ட கொள்கை என்பதை நம்ம விளங்க வேண்டும். இதை விளங்குறதுக்காக வேண்டி சில வசனங்களை நீங்க உதாரணத்துக்கு தெரிந்து கொண்டாலும் கூட குர்ஆன் மட்டும் விளங்க குர்ஆனை மட்டும் படிச்சா சில வசனங்கள் விளங்கு. நபிகள் நாயகத்துடைய விளக்கை இல்லாமல் பல வசனங்கள் விளங்காது. குர்ஆன்ல பெரும்பகுதி விளங்காது. இதை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, இதெல்லாம் நீங்க விலகி சொல்லுங்க. குர்ஆன் மட்டும் போதுங்கிற கூட ஏத்துக்கிறோம். எப்ப ஏத்துக்கிறோம்னு கேட்டா இதுக்கெல்லாம் நீங்க குர்ஆன்ல இருந்து விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேளுங்க. குர்ஆன்ல என்ன இருக்குது? அதுல ஹஜ்ஜு அஷ்ஹுரு மாலூமாத். ஹஜ் என்பது தெரிந்த மாதங்கள்ல நிறைவேற்ற வேண்டிய கடமை. அது தெரிந்த மாதங்கள், குறிப்பிட்ட மாதங்கள் அதை நிறைவேற்றும் நல்லா சொல்றான். அப்ப ஹஜ் என்பது தெரிந்த மாதங்கள்ல ஹஜ் செய்யணும் நல்லா சொல்றான்ல. தெரிந்த மாதங்கள்ல எது? மாதங்கள்ல பன்மையை வேற நல்லா சொல்றான். பன்மையில ஒரு 3க்கு மேலேயே இருக்கணும். 3 மாசம் குறைஞ்சது 3 இருக்கணும், 3க்கு மேலேயே இருக்கணும். அப்ப 3 மாசம் அல்லது அதுக்கு மேல உள்ள மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள் குர்ஆன்ல இருக்குது. அது என்ன மாசம், என்ன மாசம் ஹஜ் செய்யறது அப்படின்னு கேளுங்க. அவங்களால பதில் சொல்ல முடியுமா? இன்னொரு மாசம் சொல்ல முடியாது. ஹதீஸ்களை நீங்க தேடி போனாதான் இந்த ஹஜ் என்பது தமத்துவ வகையில் ஹஜ் செய்யணும். நம்ம போறோம்ல ஹஜ்ஜுக்கு, இங்க இருந்து
அந்த ஹஜ்ஜி என்பது 3 மாசங்கள் உம்ராவுக்கு அங்க போய் என்ன செய்யணும், உம்ரா செய்து விட்டு இஹ்ராமை கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி 3 மாசம் செய்த சவாலே போயிடணும். சவால் மாசம் அந்த இன்றிலே போயிடணும். அப்ப இப்படி 3 மாசங்கள் செய்யணும். அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை நம்ம செய்ய வேண்டும். இதை ஹதீஸ்களை படிச்ச விளங்கும். ஆனா குர்ஆன் மட்டும் போதுங்கிறாங்கல்ல, ஹஜ்ஜு செய்யற மாசம் எதுன்னு குர்ஆன் எடுத்து காட்ட முடியுமா? கியாமத் நாளால எடுத்து காட்ட முடியாது. அப்ப என்ன விளங்குது? நபிகள் நாயகத்தின் விளக்கம் இல்லாம இந்த வசனத்தை விளங்க முடியாது. அந்த ஹஜ் என்ற கடமை விளங்க முடியாது. விளங்குதா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வல்குருல்லாஹ ஃபி அய்யாமி மாதுதான், குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்கள் அல்லாஹ்வை நினையுங்கள். ஃபமன் தாஜல ஃபி யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹி, 2 நாட்கள்ல விரைபவர் மீது எந்த குற்றம் கிடையாது. இப்படின்னு குர்ஆன்ல 2வது சூராவுல 203வது வசனமா இருக்கிறது. இது என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹ் இதுல என்ன சொல்ற? குறிப்பிட்ட நாட்கள்ல அல்லாஹ்வை நினைங்கன்னு சொல்றான். குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ் நினைக்கிறேன் என்ன? நம்ம ஏதாவது ஒரு நாள் குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட நாள் எதுவும் தெரியணும்ல. அந்த குறிப்பிட்ட நாள் அல்லாஹ் நினைங்கன்னா மற்ற நாள் நினைக்க வேண்டிய தேவை இல்லையா? அந்த குறிப்பிட்ட நாள்ங்கிற எது? ஹதீஸ்களை பார்த்தா விளங்கும். ஹதீஸை பார்த்தா அந்த கல்லறிகிற நாட்களை தான் அல்லாஹ் செய்யறான். அங்க சில திக்ர்களை சொல்ல வேண்டும், சில அந்த தஸ்பீகளை சொல்ல வேண்டும் ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப குறிப்பிட்ட நாட்கள்ல அல்லாஹ் நினைங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆன் மட்டும் போதுங்கிறனால கியாமத் நாள் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி 2 நாள்ல விரைபவர் மேல இந்த குற்றம் கிடையாது. 2 நாள்ல விரைந்தா இங்க 2 நாள்ல இங்க அல்ல ஓட சொல்றாங்க. 2 நாள்ல விரைந்தால் குற்றம் இல்லைங்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஹதீஸ்களை படித்தா இது கல்லறிகிற 3 நாள் கல்லறிகிறது. ஆனா 2 நாள்ல கல்லறிகிற ஒரு வேலை அவசியம் தேவை இருக்குன்னா 2 நாள்ல முடிச்சுட்டு கூட தப்பு இல்லை. இப்படின்னு ஹதீஸ படிச்சா இந்த வசனம் விளங்கும். ஹதீஸ படிக்காம இந்த வசனத்தை மட்டும் படிச்சா விளங்குமா? அப்ப நபிகள் நாயகத்தின் விளக்கம் இல்லாமல் குர்ஆனை விளங்க முடியாது. அதுக்கு இன்னொரு ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லியஷ்ஹது மனாஃபியலஹும் வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மாலூமாத், தங்களுக்கு உள்ள அந்த பயன்களை அடைந்து கொள்வதற்காகவும் குறிப்பிட்ட நாட்கள்ல அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டியும் அவர்கள் வருவார்கள். இப்படி அல்லாஹ் சொல்றான். இங்க வருவாங்க. குறிப்பிட்ட நாட்கள் நினைவு கூறுறா, அந்த குறிப்பிட்ட நாட்கள் எது? அதுக்கு இவர்களால் குர்ஆன் மட்டும் போதுங்கிற ஊரால கியாமத் நாள் சொல்ல முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், உம்ராவை நிறைவேற்றுங்கள். இப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. அவங்கள்ட்ட கேட்க நம்ம குர்ஆன் மட்டும் போதுங்கிறாங்கல்ல. குர்ஆன்ல உள்ளதை கடைபிடிச்சா போது ஹதீஸ்ல உள்ள தேவையில்லை. குர்ஆன்ல உள்ளதை நம்பினா போது ஹதீஸ்ல உள்ள நம்ப தேவையில்லை அப்படிங்கிறாங்கல்ல. அவங்கள்ட்ட கேளுங்க, ஹஜ்ஜ உம்ராவை நிறைவேற்ற சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. ஹஜ்ஜுன்னா என்ன, உம்ரான்னா என்ன? ஹஜ்ஜுடைய விளக்கம் ஏதாவது குர்ஆன்ல இன்னொன்னு செஞ்சா ஹஜ்ஜுன்னு குர்ஆன்ல இருக்குதா? இன்னொன்னு செஞ்சா உம்ரா என்று குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல இருந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டா அவர்களால் எடுத்து காட்ட முடியாது. அதே மாதிரி தொழுகை நாட்டுகள் இருக்குது. தொழுகை என்னப்பா? நம்ம எல்லாரும் தொழுகிறோம். அந்த தொழுகையினுடைய முறை தக்பீர், இந்த ருக்கு சஜ்தாவுல செய்யறோமே, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா? ருக்கு இருக்கிறது, சஜ்தா இருக்கிறது, அத்தஹியாத் இருக்குதா? குர்ஆன்ல தக்பீர் கட்டல் இருக்குதா? அப்ப குர்ஆன்ல வேறு நிலைகள் இருக்குது, அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நம்ம காலகாலமா நம்ம முன்னோர்கள் இப்படி செஞ்சாங்க அப்பா செய்ய வேண்டியதான் அப்படிங்களா? ஹதீஸை பின்பற்ற மாட்டானா? ஆனா எதை பின்பற்றுவானா? முன்னோர்கள் செஞ்சாங்க அதை பின்பற்றுவோம் அப்படிங்கிறான். நீ குர்ஆன் மட்டும் போதும்னா குர்ஆன்ல இருந்து விளக்கம் எடுத்து காட்ட வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபஜ்ரி வலையாலி நாசிரின், ஃபஜர் மீது அதிகாலை மீதும் அதே மாதிரி 10 இரவுகள் மேல சத்தியமாக இப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. இந்த 10 இரவுகள் மேல அல்லாஹ் சத்தியம் பண்ணி அதை ஒரு முக்கியப்படுத்தி அல்லாஹ் சொல்றாங்க. அந்த 10 இரவுகளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? ஃபஜ்ர்னா தெரிகிறது, அதிகாலை தெரிகிறது. 10 இரவுகள் மேல சத்தியமாக நல்லா சொல்றாங்க. அந்த 10 இரவுகள் எது? ஏதாவது ஒரு 10 இரவா? அது அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவர்கள் குர்ஆன்ல இருந்து அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இதா பத்தல்னா ஆயத்தன் மக்கான ஆயத்தின் வல்லாஹு ஆலம் பிமா யுனஸல் காலு இன்னமா அந்த முஃப்திரின் வல் அக்ஸருஹும் லா யஅலமூன். முஹம்மதே, ஒரு வசனத்துடைய இடத்துல நம்ம அந்த வசனத்தை தூக்கிவிட்டு வேற வசனத்தை மாற்றினோமையானால், ஏற்கனவே ஒரு வசனத்தை நம்ம இறக்கி இருக்கிறோம், அந்த வசனத்தினுடைய கருத்தை மாற்றக்கூடிய வகையில வேற ஒரு வசனத்தை நம்ம இறக்கினால் இவர்கள் உடைய பத்தி என்ன சொல்றாங்க? நீ இட்டு கட்டுற அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் இருக்கிறது அவனுக்கு தெரியும். இவர்கள் பெரும்பாலானவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். இப்படி நல்லா செய்யறா. குர்ஆன்ல எத்தனை வசனங்களை இறக்கிவிட்டு
அந்த அந்த வசனத்துல சொல்லப்பட்ட கருத்தை நான் மாற்றிருக்கிறது அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் செய்யறா முதல்ல மதுபானத்தை அல்லாஹ் அனுமதிக்கிறான், அதுக்கப்புறம் அல்லாஹ் செய்யறா அதை தடை செஞ்சிடறான். அப்ப அதே மாதிரி சில வசனங்கள் சொத்து சம்பந்தமா சில வசனங்கள் வருகிறது, அதுல ஏற்கனவே ஒரு நடைமுறை சொல்றான், அதை மாற்றி வேற ஒரு நடைமுறை ரெண்டுமே குர்ஆன்ல இருக்கிறது. இப்ப இதுல எது முதல்ல எது கடைசியில் வந்தது, எது அல்ல மாற்றுறது, எது ஏற்கனவே இருந்தது, இது ஹதீஸுடைய விளக்கம் இல்லாமல் இது அவங்களால சொல்ல முடியுமா? கியாமத்தால சொல்ல முடியாது. குர்ஆன் மட்டும் போதும்னா நபிகள் நாயகத்துடைய விளக்கமே தேவையில்லைன்னா குர்ஆன்ல எத்தனை வசனங்களை மாற்றிருக்கிறோம் சொல்றானே, அந்த மாத்திர வசனங்கள் எது? அது நபிகள் நாயகம் சொல்லாம தெரியாது. மதுபானம் அதுல நன்மை இருக்குன்னு அல்ல ஒரு இடத்துல சொல்றான் குர்ஆன்ல, அதை மாற்றிதான் அல்ல மதுபான தீங்குன்னு சொல்றான். இப்படின்னு அந்த மாதிரி சொல்றதா இருந்தா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி விளக்கம் இல்லாம குர்ஆனை படிச்ச எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் தெரியுமா? தெரியவே தெரியாது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வலக்கத ஆத்தைனா மூஸல் கிதாப ஃபலா தகுன் ஃபீ நியத்தின் லிகாய் மூஸாவுக்கு கூட வேதத்தை வழங்கினோம், அவரை சந்தித்ததிலே நபியே உனக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கிறான். மூஸா நபி அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவரா? மூஸா நபி காலம் என்ன, ரசூலுல்லாஹ் காலம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், மூஸாவை சந்திச்சீங்களே அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம் இப்படிங்கிறான். மூஸாவை எப்படி நபிகளாக சந்திக்க முடியும்? எப்ப சந்திச்சாங்க? அது குர்ஆன்ல எடுத்து காட்ட முடியுமா? குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்களால இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஹதீஸ்களை பார்த்தா என்ன விளங்கு? மேராஜில் ரசூலுல்லாஹி சொல்லும் மூஸா நபி அவங்க எடுத்து காட்டப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா நிர்மாணங்கள் எடுத்து காட்டப்பட்ட மாதிரி மூஸா நபியை எடுத்து காட்டப்பட்டது. மூஸா நபியை ரசூலுல்லாஹ் சந்திக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க இப்படின்னு ஹதீஸ்ல பார்த்தா விளக்கம் கிடைக்கும். ஆனால் மூஸா நபியை சந்திச்சது அது கன்ஃபார்ம் தான், சந்தேகப்படாத இப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. குர்ஆன்ல இருந்து அதை எடுத்து காட்ட முடியுமா? மூஸா நபி ரசூலுல்லாஹ் எப்ப சந்திச்சாங்க, எப்படி சந்திச்சாங்க, மூத்தா கூட எப்படி சந்திக்க முடியும் அப்படின்னு குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்ட முடியுமா? எடுத்து காட்ட முடியாது. அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸாவு இலா திக்ரில்லாஹி வ தர்உல் பை. ஈமான் கொண்டவர்களே, ஜும்மா தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூற விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். அழைப்பு கொடுக்கப்பட்டால் இருக்குல்ல, ஜும்மாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் இருக்கு. அழைப்பு கொடுக்குற இல்ல, யாராவது ஒரு நாள் ஜும்மா நாள் கூப்பிடுறாரு, வாங்கன்னு கூப்பிடுறாரு, வந்து போயிருமா? ஜும்மா நாள் அழைப்பு கொடுக்கப்பட்டால் நீங்க வியாபாரத்தை விட்டுட்டு போயிருங்க இருக்குது. அல்லாஹ்வை நினைவு கூறதுக்கு 10 மணிக்கு பயணம் வாங்கன்னு சும்மா வேலை ஒருத்தர் கூப்பிடுறாரு, அங்க நிக்கணுமா? அழைப்பு கொடுக்கப்படுற என்ன? அது குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்ட முடியுமா? ஹதீஸ்ல வழங்கும். அழைப்பு கொடுக்கப்படுறா அந்த ஜும்மாவுடைய பாங்கு வர்றதுக்கு முன்னாடியே பள்ளிவாசல் வரணும் அப்படின்னு ஹதீஸ்ல பார்த்தா விளக்கம் கிடைக்கும். இதுதான் செய்யறாங்க. குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்க பாக்குறாங்க, அழைப்பு கொடுக்கப்படலான்னு இருக்குது. அழைப்பு கொடுக்கறோம் பாங்கு சொல்றது அவங்கள ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு பாங்கு சொல்றதா, அதனால பாங்கு சொன்ன பிறகு வந்தா போதும் பள்ளிவாசலுக்கு அப்படிங்கிறாங்க. ஹதீஸ்ல போனாலும் இதுக்கு விளக்கம் கிடைக்கும். பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே வரணும், சும்மான்னு தெரிஞ்சா ஈமா மிம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு ஹதீஸை பார்த்தா விளங்குவதை விட குர்ஆனை மட்டும் பார்த்தா விளங்காது. அதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் செய்யறான், இன்னமா ஜஸாஉல்லதீன யுகாரிபுனல்லாஹ வ ரசூலஹு வ யஸாஉன ஃபில் அர்தி. அதாவது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக யார் போர் தொடுக்கிறார்களோ, யார் பூமியில தொடர்ந்து குழப்பம் விளைவிக்கிறார்களோ அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அல்லது கொலை செய்யப்பட வேண்டும், அல்லது மாறுகை வெட்டப்பட வேண்டும். இதுதான் அவங்களுக்குள்ள தண்டனை இப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு தப்ப சொல்லி காட்டி இந்த தப்ப செஞ்சா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அவங்கள ஒண்ணு கொலை செஞ்சிருது, இல்ல சிறுவையில் அவங்களை அறையுது, இல்லைன்னா மாறுகை வாங்கணுங்கிறான். அந்த தப்பு என்ன? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக யாரோ போர் தொடுத்தால் அவங்கள எப்படி செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக போர் தொடுத்தான்னா விளங்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுக்கு எதிராக எவனாவது அவன் போருக்கு வர்றன்னு வைக்க வாழ எடுத்துக்கிட்டு அது விளங்கு நமக்கு. அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யணும்னா அர்த்தம் என்ன? அதுக்காக விளக்கம் சொல்ல முடியுமா? அப்ப இப்ப எவனாவது அந்த மாதிரி ஒரு தப்பு செய்யறோம்ல, அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்களால கியாமத் நாள் ஆனால் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா லரப்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மின் ஸலாத். நீங்கள் பூமியில பயணம் செய்தால் தொழுகையை சுருக்கிக் கொள்வதில் உங்க மேல குற்றம் கிடையாது இப்படிங்கிற அல்லாஹ். தொழுகையை சுருக்குறா என்ன? தொழுகையை விரிவா தொழுகிறா என்ன? அதை சொல்லுறேன். தொழுகை சுருக்கிறது ஹதீஸை பார்த்தா விளக்கம் கிடைக்கும். 4 ரக்காத் உள்ள தொழுகையே 2 ரக்காத்தா தொழுதா போதும்.
அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இதுல அந்த அச்ச நேர தொழுகை, அந்த பய நேர தொழுகை, ஒரு போர்க்களத்தில் நிற்கிறோம் அல்லது ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி எதிரியுடைய பயம் இருக்கிறது, அப்ப தொழுகிற அந்த தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்களை பார்த்தா இது விளக்கம் கிடைக்கிறது. ஆனால் இவங்க குரான் மட்டும் போதுங்கிறாங்கல்ல, குரான்ல இருந்து இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? தொழுகையை விரிவா தொழுகிறா என்ன, சுருக்குறது உங்க மேல குற்றம் இல்லைங்கிறாங்க அப்படின்னா என்ன விளக்கம் சொல்ல முடியுமா? விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப என்ன விளக்கம் கேட்டா, திருமறை குரான் மட்டும் இஸ்லாத்துடைய மூல ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் இருந்து வந்தது குரான் மட்டும் இல்ல, குரான்ல அப்படியே பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். குரான்ல இந்த வேதத்தை இறக்கண பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது பல இடங்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம வேதத்தை இறக்கணும், ஞானத்தை இறக்கணும், கித்தாப ஹிக்மத்தை, வேதத்தை அல்லாஹ் இறக்கணும், ஹிக்மத்து ஞானத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் இருந்து வந்தது வேதம் மட்டும் இல்ல, அதுக்கான விளக்கம் வந்திருக்கிறது. இப்படி நல்லா குரான்ல சொல்றான். அதே மாதிரி சில இடங்கள் நல்லா சொல்றான், அல்லதீன கذبوا بالكتاب وما ارسلنا به رسلنا فسوف يعلمون. நாம் எந்த அவர்கள் இந்த வேதத்தை மறுக்கிறார்கள், வேதத்தை பொய் என்று சொல்கிறார்கள், நம்முடைய தூதர்களுக்கு நாம் எதை கொண்டு அனுப்பினோமோ அதையும் அவர்கள் மறுக்கிறார்கள். فسوف يعلمون, இவர்கள் பின்னாடி அறிந்து கொள்வார்கள், மறுமையில இதனுடைய ரிசல்ட்டை விளங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறார்? வேதத்தை மட்டும் மறக்காம தூதர்களை வழங்கி இன்னொரு செய்திருக்கல, வேதத்தை மட்டும் கொடுக்கல, வேதத்தோடு அந்த தூதருக்கு வழங்கிய விளக்கத்தையும் சேர்த்து அவர்கள் மறுக்கிறார்கள் சொல்லி வேதத்தை மட்டும் நம்பிக்கை கொடுக்கல, இன்னொன்னே கொடுத்தோம் அல்ல. அதே மாதிரி அல்ல சொல்றான், அன்சல் கிதாபில் ஹக்கிவல் மீசான், அல்லாஹ் உண்மையை கொண்டு முகமதே உனக்கு இந்த வேதத்தை இருக்கிறா, வேதத்தை மட்டும் இருக்கிற மீசானே இறக்கியிருக்கிறான். மீசான் தராஸ், தராசுன்னா என்ன? நம்ம பயன்படுத்துற தராசா? ஹதீஸா அல்ல சொல்றான், நன்மை தீமையை எடை போடக்கூடிய தராசு, எது சத்தியம் எது அசத்தியம் பிரித்து காட்டக்கூடிய தராசு, இந்த குரானை ஒழுங்கான முறையில் விளக்கக்கூடிய ஒரு தராசு அல்ல இறக்கிருக்கிறான் இப்படிங்கிறான். அதே மாதிரி கத்த பூக்க பக்கத்து குந்தி ருசூலின் கபலிக்க முகமதே, உன்னை இவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் உனக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இறை தூதர்கள் அனுப்பப்பட்டு அவர்களை மறுத்திருக்கிறார்கள். ஜாவூபில் பையினாத்தி ஒரு சுபுரி ஒரு கிதாபில் முனீர், அந்த இறை தூதர்கள் அற்புதங்களை கொடுத்து மக்கள் காட்டினார்கள், சுபுர் ஏடுகளை காட்டினார்கள், ஒரு கிதாபில் முனீர் ஒளி வீசும் வேதத்தை கொடுத்தார்கள். வேதத்தை மட்டும் கொண்டு வரல, சுபுர் ஏடுகளை கொடுத்தார்கள். நபிமார்களுக்கு ஒளி வீசும் வேதத்தை கொடுத்தேன், அதோடு சேர்ந்து சில ஏடுகள் வழங்கப்பட்டது, சுபுர் வழங்கப்பட்டது. அல்லாஹ்விலிருந்து வேதம் மட்டும் வரல, அதோடு சேர்த்து அல்ல விளக்கத்தை, அதுக்கு சுபுரி என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். அதே மாதிரி இது ஆத்திரினா முஸ்லிம் கிதாபு ஃபுர்கான், மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஃபுர்கானை கொடுத்தோம். இப்படிங்கிறான். வேதத்தை மட்டும் கொடுக்கல, ஃபுர்கான் சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த விளக்கத்தை கொடுத்தோம். இப்படி நல்லா குரான்ல சொல்றா. இப்படி நிறைய இடங்கள் அதே மாதிரி குரான் எடுக்கக்கூடியவர்கள் அத்தி உள்ளாக வார்த்தை உள்ள சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள். இப்படின்னு குரான்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள், குரான் முழுக்க நீங்க தேடி பார்ப்பீர்கள், நூற்றுக்கணக்கில் அந்த மாதிரி வசனங்கள். அல்லாஹ் கட்டுப்படுறேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை கட்டுப்படுறேன்னு விளங்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கட்டுப்படி சொல்லி சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டுப்படுறேன், அவங்க எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ எதையெல்லாம் அங்கீகரித்தார்களோ அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துறது அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டுப்படுறதுக்கு அர்த்தம். அப்ப இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் குரான் மட்டும் கிடையாது. குரானை மட்டும் ஏற்றுக்கொண்டால் நமக்கு விளங்காது. குரானோட சேர்த்து ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் குரானுடைய இந்த அவ்வளவு வசனங்களை வேதத்தோடு நம்ம மீசான கொடுத்தோம், சுபுரை கொடுத்தோம் அப்படின்னா சொல்றாங்க. வேதம் அல்லாத வேற ஒன்றை தூதருக்கு கொடுத்தோம், ஹிக்மத்தை கொடுத்தோம், இப்படி நல்லா சொல்றாங்க. இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றும் என்று சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் மறுக்கிறார்கள். இது ஒரு வழியிட்ட கொள்கை என்பதை நாம் விளங்கி குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சில அறிவிப்புகள் இருக்கிறது. நம்ம ரமலான் மாதத்தில் ஹைதர் அலி ஆலிமுக்கு கேள்விகள் எழுப்பி கடந்த ரமலான்லையும் இந்த ரமலான்லையும் 2 கேள்விகள் முன்வைத்தோம். அதுல இந்த பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டு வருகிறார்கள். அதிராமட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிராமட்டம், இந்த கீழே காயல்பட்டணும்,
ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊர்களில் முகத்தை மூடிக்கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரி முகத்தை மூடுவதுதான் சிறந்தது என்று அவர் வாதிடுகிறார். முகத்தை மூடாமல் திறந்து வரக்கூடாது என்று அவர் வாதிடுகிறார். ஆனால் குர்ஆன் ஹதீஸை பார்த்தால் முகத்தை திறந்தும் இருக்கலாம், முகத்தை மூடியும் இருக்கலாம் என்றுதான் ஹதீஸ்ல நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. ரெண்டுல எதுவுமே தப்பு கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்படுகிற அவல நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது முகத்தை மூடாமல் செல்வது சிறந்தது. நமக்கு ஒரு அனுமதி இருக்கிற மார்க்கத்துல இப்ப ஹல்வா சாப்பிடலான்னு ஒரு அனுமதி இருக்குது. அனுமதி இருக்கிறத செய்து சுகர் நோயாளிக்கு கொடுக்க முடியுமா? சர்க்கரை நோயாளி தர முடியுமா? ஒருத்தர் பிரஷரா இருக்குது, மார்க்கத்தில் ஆட்டுக்கு சாப்பிட சாப்பிடுங்க அப்படி ஒரு முறை ஆக்கி கொடுக்க முடியுமா? அனுமதி இருக்குதா? இது இவருக்கு டேஞ்சரா இல்லையா? அனுமதி அளிக்கப்பட்டது எல்லாம் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னு கிடையாது. அப்ப அந்த மாதிரி இந்த முகத்தை மூடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்டளை கிடையாது. முகத்தை மூடாமல் இருப்பது கெட்டது, அது மோசமானது அப்படின்னு கிடையாது. குர்ஆன்ல முகத்தை மூடுங்கள் கட்டளை இல்லை, மூடுவது சிறந்தது என்று ஹதீஸ்ல அந்த மாதிரி சொல்லப்படல. மூட சொல்லி ஒரு கட்டளை இல்லை. உடலை மற்ற பாகங்களை மறைக்க வேண்டும். முகம், கை, காலு அதெல்லாம் தெரியலாம். பாதங்கள் வரைக்கும் பாதம் மட்டும் செய்யலாம், காலில் தெரியலாம். அது அல்லாம மற்ற பாகங்கள் மூட வேண்டும். ஆனால் முகத்தை மூடிய அவர்கள் சொல்றாங்கல்ல, இப்படி மூடுங்கள் என்ற ஒரு கட்டளை குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குதா? மூடுவது சிறப்பு என்று அப்படி இருக்குதா? இதை நிரூபிக்க முடியுமான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு அழைப்பு கொடுத்தோம். ஆனால் அதுக்கு இந்த ரமலான் முடிஞ்சு போச்சு, அவரை இன்ன வரைக்கும் பதில் சொல்ல காணா, அதுக்கு விவாதத்தை கூப்பிட்டு அவர் வர காணாம். அதே மாதிரி தஸ்பீஹ் தொழுகை என்ற பெயர்ல ஒரு தொழுகை இருக்குன்னு அவர் வாதிடுறார். நம்ம தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசுகள்ல பலவீனமான ஹதீசுகள் என்று அது சம்பந்தமாக ஏகத்துவம் என்ற நம்முடைய மாத இதழ்ல நம்ம விரிவா எழுதியிருக்கிறோம். அவ்வளவு படிக்காம இல்லை, அவ்வளவு படிச்சு கூட என்ன செய்யறாங்க. ஏற்கனவே நானும் கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் இருந்தேன். ஆனா அவர் இப்ப கூடுங்கிற ஒரு ஆதாரம் கிடைச்சு போச்சு அப்படின்னு இந்த அவர் என்ன செஞ்சாரு, தஸ்பீஹ் தொழுகை ஆகணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். நம்ம அதுக்கு அழைப்பு கொடுத்தோம். தஸ்பீஹ் தொழுகை என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை பயன்படுத்தி பொய்யான செய்திகள் தான் இருக்கிறத ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் கிடையாது. இதை நிரூபிக்க முடியுமா, விவாதத்துக்கு வர முடியுமா அப்படின்னு சொன்னோம். ஆனா விவாதத்துக்கு அவர் வர ரெடியா இல்லை. விவாதத்துக்கு வர செய்யறாரு, ஒரு சின்ன ஒரு கையாளு கூட வராது. அந்த துண்டு சீட்டுல அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அதாவது தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக இந்த ஹதீஸை அல்பானி சரி இருக்கிறாரு, அல்பானி சஹீஹ் இருக்கிறாரு, ஆதாரப்பூர்வமான சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறார். அல்பானி என்பவர் நம்ம கால அறிஞர், சமகால அறிஞர். அவர் ஒரு நல்ல அறிஞர் தான் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அல்பானி சொல்லிட்டா அது சரியாயிருமா? அல்பானி அவர்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஜி ஹதீஸ்களை சிறந்து விளங்குறாரு. ஒரு ஹதீஸ லைஃப் நீங்க சொல்றீங்க, பிஜி ஆதாரப்பூர்வமான சொல்லிட்டாரு சொல்ல முடியுமா? அவர்கள் அவர் சொன்னதெல்லாம் சரியாயிருமா? பிஜி சொன்னதெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஆயிருமா? அந்த மாதிரி அல்பானி சொன்ன எத்தனை சரியான ஹதீஸ்கள், பலவீனமான எத்தனை செய்தி அல்பானி சஹீஹ்னு சொல்லியிருக்கிறார். சஹீஹான எத்தனை ஹதீஸ்களை அவர் பலவீனமான செய்தி சொல்லியிருக்கிறாரு. நீங்க எது நம்ம கேட்ட இந்த துண்டு சீட்ல எழுதி கேட்கல அப்படின்னு நானும் எழுதி கொடுத்த போய் சொல்லிட்டு இருப்பேன். இது மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரிகிற வகையில பகிரங்கமாக நீங்கள் பேச முன்வர வேண்டும். அல்பானி சொன்னாங்கன்னா எந்த அறிவிப்பாளர் நம்ம யாரையெல்லாம் ஒரு பொய் என்று சொன்னமோ அவங்க நல்லவர் என்று அல்பானி சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாரா, ஏதாவது ஆதாரம் கேட்டுக்கிறாரா? இந்த அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமான ஹதீஸ் அது ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது அப்படின்னு ஏதாவது காட்டியிருக்கிறாரா? அப்படி உங்க வாதங்களை எடுத்து வைங்க. அப்ப அப்படி இல்லாம சும்மா என்ன செய்யறாங்க, பகிரங்கமா கேட்ட கேள்விக்கு துண்டு சீட்ல எழுதி கொடுப்பது பதில் கிடையாது. நானும் துண்டு சீட்ல எழுதி கொடுக்க முடியும், மக்களுக்கு அப்படி தெரியாது. நீங்க மக்கள்கிட்ட பேசியத மக்கள் முன்னாடி பேச முன் வர வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சத்தியம் இல்லை, நீங்க விட்டு அடிக்கிறீங்க, அல்பானியுடைய கருத்தை காப்பீடிக்கிறீர்கள் தவிர உங்கள்கிட்ட ஹக்கு இல்லை என்பதுதான் விளங்கும். அதனால திரும்ப ஒரு அழைப்பாடு செய்யணும் தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக. அதே மாதிரி பெண்கள் முகத்தை மூடுவது சம்பந்தமாக, அதே மாதிரி மதுஹபுகள் சம்பந்தமாக, இது சம்பந்தமாக அவர் ஏற்றுக்கொண்ட மதுஹப், அவர் ஒரு மதுஹபத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார். மதுஹப் பள்ளிவாசல்கள் பயன் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுகள் எல்லாம் என்ன செய்யறவரு விவாதத்துக்கு வர வேண்டும் என்று மறுமுறையை நம்ம அழைப்பு கொடுக்கிறோம். அடுத்ததாக ஏற்கனவே அக்டோபர் 8ஆம் தேதி இடஒதுக்கீடுக்காக வேண்டிய ஆர்ப்பாட்டம் பண்ண போவதாக தமிழ் மாற்றம் ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிருந்தோம். ஆனால் இந்த அக்டோபர் 8 என்பது அது முடிஞ்ச 2 நாள்ல ஹஜ் பெருநாள் வருகிறது. அதனால
இந்த ஹஜ் பெருநாளுக்குரிய அந்த வேலைகளை எல்லாம் நம்முடைய அந்த உறுப்பினர்கள் செய்து கொண்டிருப்பதால் அந்த நேரத்தில் நம்ம ஆர்ப்பாட்டம் வச்சோம்னா சரியா வராது அப்படிங்கிற அடிப்படையில அது அடுத்தடுத்த நாட்கள் நம்ம தள்ளி வைக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து ஆலோசனை செய்த போது மாநில செயற்குழுவிலேயே என்ன முடிவு பண்ணணும்னு கேட்டா இந்த நவம்பர் டிசம்பர் இதெல்லாம் மழை காலமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நிறைய அந்த திருவிழாக்கள் வருகிறது, வியாபாரமும் அதனால பாதிக்கப்படும், வியாபாரிகள் அதுக்கு வர முடியாது, அவங்களால உழைக்க முடியாது, அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஜனவரி மாசம் இதை வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஜனவரி 28ஆம் தேதி 4 தலைநகரங்கள்ல சென்னையில, மதுரையில, அதே மாதிரி நெல்லையில, கோவையில இந்த 4 தலைநகரங்கள்லையும் இடஒதுக்கீடு என்ற அந்த ஒரு கோரிக்கையை வைத்து சிறை நிரப்பும் போராட்டம் என்று தவ்ஹீத் ஜமாத்துடைய மாநில செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறை நிரப்பும் போராட்டம் வந்து இடஒதுக்கீடை பெறுவதற்காக ஏற்கனவே நம்ம சிறை நிரப்பும் போராட்டம் நடத்திதான் தமிழகத்தில் 3% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது கருணாநிதி அவர்களால். அந்த 3% பத்தாது, அதிகமாக வந்து நீங்க 7% ஆக்கணும், அப்படி 7% ஆக்கும் சொல்லி ஜெயலலிதா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறார். கருணாநிதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார். அப்ப இதை வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஜெயலலிதா இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தந்தா மட்டும்தான் எதிர்வரக்கூடிய தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் யார் ஆதரிக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு முஸ்லிம்கள் போக வேண்டி வரும் என்பதை எச்சரிக்கையை சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் இது. இதுல இப்ப இருந்த களமிறங்கிய அனைத்து சகோதரர்களும் பாடுபட வேண்டும். அடுத்ததாக திருக்காட்டுப்பள்ளி என்ற தஞ்சாவூர் அருகில திருக்காட்டுப்பள்ளி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல நம்முடைய தவ்ஹீத் சகோதரர்கள் விரைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். அங்க ஒரு தவ்ஹீத் பள்ளிவாசல் உருவாக வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சகோதரர் அவருடைய அந்த இடத்துல ஒரு தர்கா இருக்கிறது, அவர்கிட்ட சொந்தமான இடம், அதுல தர்கா இருக்கிறது. அந்த தர்கா இருக்கிறத அந்த இடத்துல அவங்களை விற்கிற தர்காவை இடிச்சு விட்டு நீங்க இடத்துல பள்ளிவாசல் கட்டிக்கிறீங்க அப்படின்னு ஒரு தர்காவை இடிச்சு நமக்கு அந்த இடம் கொடுத்துருக்கிறார். வெறும் 4 லட்சம் ரூபாய் நம்ம என்ன கொடுக்க வேண்டியிருக்கு அவருக்கு. அந்த 4 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா தர்கா இந்த இடம் தவ்ஹீத் பள்ளிவாசல மாறிடும். அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம இடத்துல தேடி வந்திருக்கிறாங்க. ஒரு 2 மாசம் டைம் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி கொடுக்கலன்னா அந்த இடம் போயிடும். கடுமையான எதிர்ப்புகள் அந்த பகுதி முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்புகள் நம்முடைய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கவனத்தில் கொண்டு அங்க ஒரு தவ்ஹீத் பள்ளிவாசல் உருவாக்குவதற்காக வேண்டி தாராளமாக அந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஆண்கள் பெண்களை அள்ளி போடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மண்மனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பல்லாஹு பைத்தன் பில்ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை இங்க கட்டுகிறாரோ மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சுருக்கத்தில் ஒரு மாளிகை கட்டுவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மறுமையில சுருக்கம் வேணும், அதுல அல்லாஹ் ஒரு மாளிகை தர வேண்டும் என்றால் இந்த மாதிரியான பள்ளிவாசல் படிக்க நாம் தாராளமாக உதவ வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாபுரு தவான் அப்துல்லாஹ்